தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் கண்கள் முடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, எங்களோடு கூட பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆம், எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 129 அத ஸ்தோத்திரம் 1ஆம் வசனம் கூட வாசிப்போம். 129:1. என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள். 2ஆம் வசனம் சொல்லுது, என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினாலும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறு வயது முதலிருந்தே நெருக்குதல். ஸ்தோத்திரம். பயங்கரமான போராட்டத்தின் மத்தியில நீங்க கலந்து கொண்டு வந்திருக்கலாம். நான் சிறு வயது முதலே நொறுக்கப்பட்டிருக்கிறேன். நான் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டேன். நான் இப்போதும் கஷ்டப்பட்டுதான் இருக்கிறேன். நான் என் கஷ்டம் என்ன தீரவே இல்லை. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, நான் நெருக்கினார்கள், அவங்க என்ன போல மேற்கொள்ளல. அந்த பிரச்சனைகள், அந்த போராட்டங்கள் என்ன பண்ண உங்களை மூழ்கடிக்காம தேவன் பாதுகாத்தாரே. அவர் நம்ம சிக்கிக்கொள்ளாதபடி அவர் நம்ம நம்பி இருக்கிறபடினால நம் கால் சிக்க விட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நம்ம மேற்கொள்ள முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் படைக்கப்பட்ட இந்த பூமியில ஆண்டவர் ஏதாமை உருவாக்கின நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையும் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிற தேவன். ஆமே ஸ்தோத்திரம். எத்தனையோ விதமான பாடுகளும் போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் மறந்து விடுகிற தேவன் அல்ல. அரவணைக்கிற தேவன், ஆதரிக்கிற தேவன், பலப்படுத்துகிற தேவன், உற்சாகப்படுத்துகிற தேவன், ஆஸ்வதிக்கிற தேவன், பிரச்சனைகளை எதிர்த்து போராடத்தக்கதாக பலனை தருகிற ஆண்டவர், பிரச்சனையிலிருந்து தப்பிக்கத்தக்கதாக வழியை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் நமக்கு இயேசு ராஜா நமக்கு இருக்கிறாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நெருக்கப்படுறீங்களா? அந்த நெருக்கம் உங்களுக்கு நிரந்தரமானதல்ல. அந்த நெருக்கத்துல நீங்க மாட்டிக்கொள்ள மாட்டீங்க. நீங்க அதான் சொல்லப்படுகிறது, என்னை அநேகம் நெருக்கினாலும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். மேற்கொள்ள முடியாமத்தான், மேற்கொள்ள முடியாது சொல்லுவாங்களே, தலைக்கு மேல வெள்ள இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டோடைய கிருபை எப்படித்தான் தப்பிச்சு எனக்கு தெரியல. பெரிய ஒரு ஆக்சிடென்ட், இந்த ஆக்சிடென்ட் எனக்கு எப்படித்தான் ஆண்டோட பாதுகாத்து எனக்கே தெரியல. இன்னும் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நம்மளை பாதுகாக்கிறவர் அதிசயமானவர், நம்மோடு இருக்கிறவர் இம்மானுவேலர். நம்ம போக்கிலும் வரத்திலையும் அவனை பாதுகாத்து அரவணைங்க. அவரை மாதிரி பாதுகாப்பு இந்த பூமியில யாருக்குமே கிடையாது. அந்த ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து நம்மளை பாதுகாக்கிற மாதிரி பூமியில யாருமே எந்த மனுஷனும் பாதுகாக்க முடியாது. எந்த தேர்வுகளும் பாதுகாக்க ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவருக்கு உங்கள் கைகளை ஏந்தி கொண்டு போவார் எழுதப்பட்டது. அவர் ஏந்துகிற தெய்வம், தாங்குகிற தேவன், அரவணைக்கிற தேவன். பிரச்சனைகளை கண்டு நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து பிரயாணம் பண்ண அந்த படகுல காற்றும் கடலும் சிந்தளிக்குது, பயங்கரமா கொந்தளிக்குது. ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லுவோம். அந்த பிரச்சனை மேற்கொள்ள முடியல. ஆனா இயேசு என்று இருக்கிறார். எழுந்து நின்று காற்றையும் கடலையும் அதட்டின அவங்க வாழ்க்கையில இருக்கிற நெருக்குதல் உங்கள் மேல மேற்கொள்ள முடியாது. அந்த அலைகள் அவங்களை ஒன்று செய்ய முடியல. அந்த கடலை மூழ்கடிக்க முடியல. அந்த படகு மூழ்க முடியல. ஏன்னா இயேசு உங்கள் கூட பயணிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. நீங்க அவரோட பயணிக்கணும். என்னோடு இருக்கிறவர் பெரியவர், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி எந்த பிரச்சனையும் என்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அவன் என்னை பாதுகாக்கிற தேவன். அவருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி விசுவாச அறிக்கை பண்ணுங்க. எனக்கு பாதுகாப்பு என் ஆண்டவர் இருக்கிறார், என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு என் தேவன் இருக்கிறார் சொல்லுங்க. பிரச்சனை உங்களுக்கு மேற்கொள்ள முடியாது. பிரச்சனை மேற்கொள்ள விடவும் மாட்டார். ஏன்னா அவருடைய கரத்திலே நாம் இருக்கிறோம். அவருடைய சமூகத்தை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எத்தனையோ பிரச்சனை வந்துச்சுப்பா, ஆனா அதுக்கு விலைக்கு என்னை பாதுகாத்தீங்களே, நன்றின்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்தி சிறப்படுத்துவாரா. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்லதாக இருப்பாங்க. சிறு வயது முதல் நான் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நெருக்குதல் மேலாக ஆண்டவரே அந்த பிரச்சனைகள் பிள்ளைகளை தாக்காதபடிக்கு பாதுகாத்தீரே நன்றி. ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளுக்கும் விலக்கி பாதுகாத்த தேவன். இனி உடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக அவர் உன்னை
காப்பார் என்ற வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.